வணக்கம், என் பேர் அபிலாஷ். நான் வந்து ஃபன் அண்ட் ஃபிட், அதாவது ஆனந்தமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை பற்றி பேசுகிறேன். ஸோ என்னோடய பயணம் வந்து ஒரு 7 வருடத்துக்கு மேலாக குழந்தைகள் ஆரோக்கியம், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட கவனம், அவங்களோட இன்டெலிஜென்ஸ், குடும்ப ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, இதை பற்றி ஒரு பேரண்ட்டாக ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இந்த காலத்தில் என்னென்ன ஒரு குழந்தைகளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நம்ம இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இருக்கலாம், ஒரு ஆர்வமூட்டக்கூடிய பதிவாகவும் இருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் இன்றைய சமுதாயத்தினருக்கு தேவையான ஒரு பதிவாக கூட இருக்கலாம். அப்படி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் நோக்கி தான். அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனந்தமும் ஆரோக்கியமும் நம்மளுக்கு ஒரு சேர ஒரே இடத்துல உங்க கைக்குள்ளே கிடைக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்னு யோசிக்க முடியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி மொபைல் போன்ஸோ இல்லைன்னா டேபோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாம் தாண்டி ஒரு இயற்கையான உலகத்துக்குள்ள நீங்க போறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா இந்த ஃபன் அண்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்றதை இப்போ உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போறோம். இன்றைய வாழ்க்கையில மக்கள் ஒவ்வொருத்தரும் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கோம், எதையோ நோக்கி தேடிட்டு இருக்கோம். அப்போ இந்த தேடல்கள்ல முதலாவது தலையாய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் ஆனந்தமும் தான். ஒரு மனிதன் வாழ்க்கையில ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு எத்தனையோ வழிகளை நோக்கி நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைச்சதா அப்படின்னா அதையும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஒட்டுமொத்த தீர்வு தான் இந்த ஃபன் அண்ட் ஃபிட். இந்த மன அழுத்தத்துக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இன்னமும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் குறைகளை மட்டுமே நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்தும் சமுதாயத்திலிருந்தும் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கான தீர்வை தான் ஃபன் அண்ட் ஃபிட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஃபன் அண்ட் ஃபிட்டை ஒரு குழந்தை உபயோகப்படுத்தி பார்க்கும்போது, நீங்க மொபைல்ல அவங்களுக்கு பிரியமான எதை நீங்க கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட ஆர்வம் சரியான பாதையில போயிடும். எங்களுக்காக இந்த கேம்ஸ் ரெடி பண்ணி தந்த அபிலாஷ் சங்கருக்கு தேங்க்ஸ். எங்க அம்மாவை நான் நிறைய கேம்ஸ்க்கு விளையாட கூப்பிடுவேன். ஆனா எங்க அம்மா எந்த கேமுக்குமே விளையாட வர மாட்டாங்க. ஆனா இந்த கேமுக்கு என் கூட விளையாட வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க கூட வந்து எப்பவுமே வந்து எல்லா விளையாட்டும் விளையாட முடியாது, ஒரு சில விளையாட்டுகள் தான் விளையாட முடியும். ஆனா இந்த விளையாட்டை பொறுத்தளவு நம்ம எல்லாமே வந்து எல்லா வயதினர்களையும் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுமே ரொம்ப தனித்துவமா இருக்கு. சின்னவங்க தான் பெரியவங்க தான் விளையாடணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம மற்ற எந்த எண்ணமுமே வரல, நம்ம கவனம் வந்து முழுக்க அதுல இருக்கும் போது அது எந்த கவன சிதறலுமே இல்லை. எனக்கு ஒரு தனிப்பட்ட முறை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே இதை வந்து பயன்படுத்தணும். இந்த விளையாட்டு முறைகள் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆனந்தத்தையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையும் மனப்பக்குவத்தையும். தேங்க்ஸ் ஃபார் ஃபன் அண்ட் ஃபிட். இந்த கேம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. மற்ற விளையாட்டை விட என்னதான் பூங்காக்கோ அல்லது வீட்லேயோ எவ்வளோ கேம்ஸ் நம்ம பார்த்தாலுமே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு விளையாட்டை பார்க்குறதுக்கு. அது போக பிள்ளைங்கள் வந்து நாங்கள் போய் விளையாண்டாலுமே கூட வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வமாக வந்து ஓடி வந்து விளையாண்டாங்க. அது போக சின்ன குழந்தைங்கலேருந்தே பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இவங்க தான் விளையாடணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. மற்றபடி டைம் நல்லா பாஸ் ஆகுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் விளையாட்டை பற்றி புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுட்டு விளையாண்டோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த கேமோட இது முக்கியமான ஒரு இது என்னென்னா, குழந்தைங்க வந்து இந்த ஃபோனு டெலிவிஷன் இந்த இதில் வந்து ரொம்ப முழு ஈடுபாடாக இருக்காங்க. இதில் இருந்து ஒரு ரிலீஃப் மொத்தத்தில் பேரண்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஹாப்பியாக இது பண்ணாங்க. மெயின் வந்து அந்த தாட்டே இல்லை அவங்களுக்கு. டிவி ஃபோனு அந்த இது எதுவுமே இல்லாமல் அவங்க மைண்டு ஃபுல்லாகவே இந்த கேம்லேயே இருந்தது.
அதனால் வந்து இந்த கேம் வந்து முழுசாக வந்து மெயினாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அது போக இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து குழந்தைங்களுக்கு காமிச்சாங்கன்னா குழந்தைங்களுமே இந்த டிவியில இருந்து மற்ற இதில் இருந்து அவங்க அவாய்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விரும்புகிறேன். பொதுவாக பசங்க வந்து இந்த ஃபோனே இருப்பாங்க. அது எப்படி அதுலேருந்து வெளில கொண்டு வரணும் அப்படின்னு தெரியாமல் இருக்குது. இந்த ஃபன் அண்ட் ஃபிட்டில் வந்து அந்த பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள வந்து விளாட விட்டோம். இப்போ பிள்ளைங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குள்ளே ஃபோனும் பார்க்கல, நல்லா ஜாலியாக விளாடணும். அக்கா வந்து எப்பவும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். சண்டை படமாக அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எங்களுக்கு அதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. நிறைய வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஃபோன் பார்க்குறோம், பார்த்தா கண் வலிக்குது. ஒரு ஃபுல்லாக விளாண்டாலும் கண் வலிக்க தான் செய்யும். பசி இல்லாமல் போகிறவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் அவங்க அந்த உலகத்தை தாண்டி இந்த உலகத்தை வந்தபோது நம்ம ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்த உலகமே அதுதான். அதுக்கு வந்தது வந்து இந்த மாதிரி ஒரு பொருட்கள் மூலமாகவே வர முடியுங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சுட்டேன். இன்னும் குறிப்பாக வந்து நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா வெறுக்க வந்து ரோட்டில் எப்படி அந்த மாதிரி உள்ள இதெல்லாமே வீட்டிலே கிடச்சிதுங்க. அதில் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது பிள்ளைங்களுக்கு. எங்களுக்கும் ஹாப்பி. ஸோ ஃபன் அண்ட் ஃபிட்டுக்கு என்னோடய தேங்க்ஸ். அபிலாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.